Okay, the next program title is Example for Dynamic Memory Allocation using new and delete operators. So, இப்போ வந்து new and delete operators. Thus, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து new and delete operator, new and delete operators or helps to develop dynamic memory allocation feature. இந்த ஃபீச்சர்ஸை வந்து டெவலப் பண்ணுறது டைனமிக் மெமரி அலோகேஷனுங்கிற ஒரு கான்செப்டை டெவலப் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் நேம்ஸ் என்ன அப்படின்னீங்கன்னா நியூ அண்ட் delete. இப்போ நம்ம இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம வந்து இப்போ டைனமிக் மெமரி அப்படிங்கிறது எக்ஸாக்டாக இப்போ நியூ அண்ட் delete ஆப்ரேட்டர்ஸோட பர்பஸ் இதில் தெரியும். ஸோ நம்ம இங்கே வந்துட்டு இங்கே டிஃப்ரென்ஷியேட்காக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இல்லை see here I try to develop one class. ஒரு கிளாஸ் வந்துட்டு நான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த கிளாஸில் பாருங்கள், நம்மளுக்கு வந்து here we are develop two special member subprograms. One is default constructor, another one destructor. இங்கே வந்துட்டு நம்மளுக்கு default constructorனு ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து destructorனு ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு now we are entering into main special subprogram. மெயின் ஸ்பெஷல் சப்ரோக்ராம்குள்ளார என்ட்ரு ஆகிட்டாங்க. இப்போ இந்த மெயின் ஸ்பெஷல் சப்ரோக்ராம்குள்ளார என்ட்ரு ஆன உடனே here I try to declare one variable. மெயின் ஸ்பெஷல் சப்ரோக்ராம்குள்ளார ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிள் வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸில் இருக்குது. இப்போ வந்து நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ்னாலே ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ் வேரியபிள் ஆல்வேஸ் ஹேஸ் ஜங்க் வேல்யூ. இப்போ இதில் வந்து ஜங்க் வேல்யூ தான் இருக்கும். ஹியர் ஐ ட்ரை டு ரீட் இன்புட் ஃப்ரம் யூசர். இந்த இடத்துல நான் வந்து ஒரு இன்புட் வாங்க போகிறேன். இப்போ வந்து சிஇன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சிஇன் மீன்ஸ் த கன்சோல் இன்புட் ஆர் கரஸ்பாண்டிங் இன்புட். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆஃப் இன்புட் ஸ்ட்ரீம். இந்த சீனுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஐ ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு கிளாஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹியர் ட்ரை டு ரீட் இன்புட் வேல்யூ ஃப்ரம் யூசர் அண்ட் தென் ஸ்டோர் தட் வேல்யூ இன் ஐ வேரியபிள். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மெம்பர் வேரியபிளில் மெம்பர் திஸ் இஸ் நாட் மெம்பர் வேரியபிள் சின்ஸ் திஸ் வேரியபிள் நாட் டிக்ளேர்ட் இன்சைட் ஆஃப் த கிளாஸ். கிளாஸுக்குள்ளார இருந்தால் மட்டும்தான் மெம்பர் வேரியபிள்னு சொல்லணும். இப்போ கிளாஸ்குள்ளார இல்லைன்றதுனால ஜஸ்ட் கால்ட் அஸ் வேரியபிள். ஸோ ஹியர் read input value from user as well as stored in I variable. ஒரு input value user இருந்து வாங்கி iன்ற variableல ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த இடம் பாருங்க, here I declared pointer object. இந்த இடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க வந்துட்டு நான் வந்து pointer object வந்து declare, அதாவது create பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். here I declared pointer object. here I created pointer object. இப்போ இந்த இடம் பாருங்க, இப்போ இதை என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னீங்கன்னா here define pointer object. this is called as here define pointer object. நம்ம காலையில் சொல்லியிருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அதாவது காலையிலன்னா ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் ப்ரோக்ராம் நம்பர் 37ல் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா, நம்ம டிக்ளரேஷன் பார்ட் அண்ட் டெஃபினேஷன் பார்ட் காம்பினேஷன் கால்ட் அஸ் இனிஷியலைசேஷன் பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியர் இனிஷியலைஸ் பாயிண்டர் ஆப்ஜெக்ட். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு எதை நம்ம இந்த பார்ட்டை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, பாயிண்டர் object declaration part இது. ஸோ இது வந்து பாயிண்டர் ஆப்ஜெக்டோட டிக்ளரேஷன் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாயிண்டர் ஆப்ஜெக்டோட டெஃபினேஷன் பார்ட், பாயிண்டர் ஆப்ஜெக்ட் டெஃபினேஷன் பார்ட் என்ன அப்படின்னீங்கன்னா, நம்ம அப்படியே இதை காப்பி பண்ணி ஸோ இங்கே வந்து நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறாங்க இதுக்குள்ளார. ஸோ திஸ் இஸ் கால்ட் பாயிண்டர் ஆப்ஜெக்ட் டெஃபினேஷன் பார்ட். இங்கே நல்லா கவனிங்க, திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். Here I assign what value I read in input. Here I mention what value read in input. இப்போ இந்த ஐல நான் இங்கே 2ன்னு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னீங்கன்னா, இந்த பாயிண்டர் ஆப்ஜெக்ட் எலிமெண்டோட சைஸ், பாயிண்டர் ஆப்ஜெக்ட் எலிமெண்ட் சைஸ் இஸ் 2. Here we can give 2 number of inputs. இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கலாம், ரெண்டு இன்புட் தான் கொடுக்க முடியும். Since here I mention two values in I variable, that variable mentioned in size of pointer element, அதில் நான் வந்துட்டு இங்கே வந்து எனக்கு வந்து இப்போ 2 தான் இருக்கும். ஸோ this pointer object can read 2 number of input values. ஸோ ரெண்டு தடவை நம்மளுக்கு வந்து 2 number of input values, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, here I assign the 2 values into size of pointer object.
பாயிண்டர் ஆப்ஜெக்டோட சைஸ் என்னன்னு இருக்கும், இப்போ 2ன்னு இருக்கும். சார் எனக்கு புரியல சார் நீங்கள் சொல்கிறது அப்படின்னா, ஓகே இப்போது இந்த இது பாருங்கள், ஃபாலோயிங் வாய்ஸ் டிக்ளேர் அரே ஆப்ஜெக்ட். இப்போ இது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாட்டிக். இப்போ வந்து நான் இங்கே வந்து இப்படின்னு கொடுத்துருக்கேன், இதில் வந்து பாருங்கள் இங்கே 2ன்னு கொடுத்தாச்சு. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாட்டிக்கு. நம்ம இதை வந்து இது பண்ணிவிடுங்க. இப்போ நான் இங்கே வந்துட்டு இதை கமெண்ட் பண்ணிட்டேன். நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபாலோயிங் டிக்ளேர்ட் அரே ஆப்ஜெக்ட் இன் ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன். ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன்ஸ் மூலிமா நம்ம வந்துட்டு அரே ஆப்ஜெக்ட் ஆல்வேஸ் டிக்ளேர்ட் இன் ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன். Following wise declared array object in static memory allocation. So this array object has 2 elements. இப்போ it mean here consider 2 objects are found. இங்கே 2 ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். first object is obj of 0 since array always starts with 0th index. ஸோ நம்மளுக்கு அதனால இங்கே கொடுத்துருக்காங்க. second object is object of 1. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டாட்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இங்கே பாருங்கள், இங்கே வந்து 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் என்ட்ரிங் இன்டு திஸ் கிளாஸ். த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் 0 என்ட்ரிங் இன்டு ஹியர் இட் செல்ஃப். இந்த இடத்துல உள்ளார போன உடனே கன்ஸ்ட்ரக்டர் இருக்குதா இல்லையான்னு பார்க்கும். எஸ், கன்ஸ்ட்ரக்டர் இஸ் ஆல்சோ அவைலபிள். தட் கன்ஸ்ட்ரக்டர் கேட்டகரி இஸ் ஆல்சோ டிஃபால்ட். இந்த ப்ராசஸ் ஒர்க் ஆகிடும். இப்போ ஒர்க் ஆன உடனே செகண்ட் ஆப்ஜெக்ட் நம்பர் 2 obj of 1 again entering into here. Check it out whether default constructor found or not. Yes, available. Again எனக்கு ரெண்டாவது அவுட்புட் என்னன்னா default constructor P038. அப்போ எனக்கு first output to default constructor -P038. second output is also default constructor P038A. அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் எனக்கு ப்ராசஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. நல்லா கவனிங்க கேர்ஃபுல்லாக. ஹியர் ஐ ட்ரை டு delete that object. இப்போ நான் பாயிண்டரில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் delete பண்ண முடியும். இப்போ பாயிண்டரில் இல்லை, நம்மளுக்கு அரேயில் தான் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா 2 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எனக்கு ஒர்க் ஆகிருக்கும். இப்போ இந்த 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஒர்க் ஆகி முடிஞ்ச உடனே now cursor entering into here itself. Cursor still wait here since program is not completed plus class is also not ended. கிளாஸும் எண்ட் ஆகலை. நம்ம ஏன்னா இது ஸ்டாட்டிக் மெமரி அலோகேஷன்ஸில் கொடுத்துருக்கோம். we can't push to destroy object from memory. நம்ம மேனுவலாக ஒரு ஆப்ஜெக்டை மெமரியிலேருந்து எரேஸ் பண்ண முடியாது. since we are declared array object based on static memory allocation. static memory allocation பேஸ் பண்ணி ஒரு அரே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுனால நம்ம மேனுவலாக அந்த ஆப்ஜெக்டை மெமரியிலேருந்து எரேஸ் பண்ண முடியாது. அப்போது ஹியர் கர்சர் வெயிட் ஹியர். ஸோ இப்போ கர்சர் வெயிட் ஆகும்போது இப்போ எனக்கு வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ப்ரோக்ராம் இஸ் ஃபினிஷ்டு. தென் when end of the program automatically called destructor